இன்னைக்கு என்ன நாள்? ஜூலை 7. யாரோட பர்த்டேன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கேப்டன் கூல்ட்டு இவரோட ஃபேன்ஸ்லாம் இவரை பாசமா கூப்பிடுவாங்க. அவர் தான் எம்எஸ் தோனி. இன்னைக்கு இவரை பத்தி யாருக்குமே தெரியாத 7 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவர் ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்பால்ல கோல் கீப்பரா தான் இருந்திருக்காரு. பட் ஒரு கிரிக்கெட் கோச், இவரோட கிரிக்கெட் கோச் வந்து சொல்றாரு, "நீ வந்து கோல் கீப்பிங் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா தான் பண்ற. நீ ஏன் வந்து கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாது?" அப்படின்ட்டு இவரோட கோச் சொல்றாரு. அப்ப ஸ்டார்ட் ஆன ஜர்னி இப்ப வந்து வேர்ல்டுலயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்ட்டு மகேந்திர சிங் தோனியை சொல்றாங்க எல்லாரும். செகண்ட் என்னன்னா, மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆர்மில மகேந்திர சிங் தோனிக்கு ஜாப் கிடைச்சது. பட் அவர் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, ஆக்சுவலா இதுக்கு நான் வந்து டிசர்விங்கான பெர்சன் இல்ல இப்போதைக்கு. பட் நான் வந்து கம்பேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே இந்தியாவில பிக்கெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு இவருக்கு வந்து கவர்மெண்ட் அக்டோபர் 2011ல இந்தியன் டெரிட்டோரியல் ஆர்மி பிரான்ச்ல இருந்து இவருக்கு வந்து ஒரு ஹானர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. என்ன ஹானர்னா, ஹானரி லெப்டினல் கர்னல்ன்ற ஒரு ஹானர் இவருக்கு பிரசன்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, இவர் வந்து இவருடைய கிரிக்கெட் கேரியர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டப்ப இவருடைய சேலரி வந்து 200 தான். 200 ரூபீஸ் தான். பட் இந்த அமௌண்ட்டை வந்து இவர் சேவ் பண்ணிட்டு, இவர் வந்து டெய்லி வந்து நியர்லி 15 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிள்லயே தான் வந்து கிரிக்கெட்க்கு பிராக்டிஸ்க்கு போவாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கனவு காண்றோம்னா, அதுக்கு வந்து பணம் தேவை அப்படின்றது இல்ல. நம்மளுக்கு அதுக்கான ஒரு உத்வேகம் இருந்தா போதும். 4வது விஷயம் என்னன்னா, 2011ல தோனி வந்து வேர்ல்ட் கப் வின் பண்றாரு இந்தியாக்காக. பட் இந்த டைம் வந்து இவர் என்ன சொல்றார்னா, எனக்காக எந்த ஒரு ஆடு, எந்த ஒரு மீடியால பப்ளிசிட்டி இந்த மாதிரிலாம் தேவையில்ல. எனக்கு இந்தியா வின் பண்ணதே போதும் அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா விட்டு குடுத்துருக்காரு. எந்த ஒரு ஷோ ஆஃப், எந்த ஒரு பார்ட்டி இந்த மாரி எதுவுமே இவர் பண்ணல. 5வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவரு ஒவ்வொரு வாட்டி மேட்ச்க்கு போறப்பயும் இவரோட கிட்ல வந்து ஒரு சின்ன நோட் புக் கேரி பண்ணுவாரு. அது என்னன்னு கேட்பீங்க. என்ன ஏதாவது கோச்சிங்க்கான கீ நோட்ஸா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இல்ல. அவர் வந்து அவரோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கோசரம் மோட்டிவேஷனல் குவிட்ஸ் இந்த மாரி நெறைய அத வந்து எழுதி வச்சிருப்பாரு. அத பார்த்துட்டு அப்புறமேல்ட்டு அவர் போய் கேம் விளையாடுவாரு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அவர எத கண்ட்ரோல் பண்ணுதோ, அத இவரு கண்ட்ரோல் பண்ணுவாரு. இது இஸ் கிரேசில. இதனால தான் இவர வந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்றாங்க. 6வது விஷயம் என்னன்னா, நெறைய பேத்துக்கு தெரியாது. இந்தியால யங்கஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம், அப்புறமேல் இந்த மாரி கோச்சிங் சரியா கிடைக்கல, இந்த மாரி டிராவலிங் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா, அவங்களுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படின்னா, இவரு டைரக்ட்டா போய் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இவ்வளோ விஷயம் பண்ணியும், இவர் வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸ், எந்த ஒரு கிரெடிட்ஸும் இவருக்கு வந்து வாங்கிக்கல. இதனால தான் வந்து தோனி வந்து ரியல் லைஃப் ஹீரோவாவே இருக்கிறாரு. 7வது விஷயம் என்னன்னா, 2020ல இவரோட ரிட்டயர்மென்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்றாரு. அப்ப வந்து நெறைய பேத்துக்கு வந்து மனசே உடைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா இது வந்து ப்ரீவியஸ் 1 இயராவே வந்து இவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் கரெக்ட்டான டைம் வரப்ப இவர் வந்து இத வந்து பப்ளிஷ் பண்றாரு. நான் ரிட்டயர் ஆக போறேன்றத. அதுவும் வந்து இவரு ரிட்டயர் ஆகுறது வந்து இவரோட பாஸ்ட் இயர்ஸ்ல எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இவரே வந்து எடிட் பண்ணி குட் பை வீடியோவா போஸ்ட் பண்றாரு. ஈவன் இதையே வந்து இவர் ரொம்ப சைலன்ட்டா தான் பண்ணியிருக்காரு. சிம்பிளா இருந்தாலும் இவரோட இம்பாக்ட் வந்து வேற லெவல்ன்ட்டே சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டா நான் சொல்லி எண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பர்த்டேல அவருக்கு விஷ் மட்டும் பண்ண வேண்டாம். அவர்கிட்ட இருந்து அவரோட மைண்ட் செட் எப்படி, அவரோட லீடர்ஷிப் எப்படி, அவருடைய ஆட்டிட்யூட் எப்படி, இதெல்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அண்ட் ஹேப்பி பர்த்டே மகேந்திர சிங் தோனி.